இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை ஊமையாயிருங்கள். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுது, நான் உன் நாவை உன் மேல்வாயோடே ஒட்டிக்கொள்ள பண்ணுவேன், நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாயிராமல் ஊமையனாயிருப்பாய், அவர்கள் கலக விட்டார்கள். அதாவது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஊமைகளாக இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது யாராகிலும் கலக வீட்டார்களாக இருப்பார்களாக இருந்தால், யாராவது சண்டை பிடிக்கிறவர்களாக இருப்பார்களாக இருந்தால் அவர்களை கடிந்து கொள்ளுகிறவர்களாக நாங்கள் இருக்காமல் அந்த இடத்துல ஊமையாக இருக்க சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அதாவது சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் காது கேளாதவர்களைப் போல இருக்க வேண்டும், சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஊமையாக இருக்க வேண்டும். அதாவது யாராகிலும் ஏதாகிலும் எதிராக கதைக்கிற பொழுது, ஏதாகிலும் ஒரு கலகம் ஏற்படுகிற சந்தர்ப்பம் தோன்றுமாக இருக்குமாக இருந்தால் அந்த இடத்துல நாங்கள் ஊமைகளாக இருக்கிறது சிறந்ததாக இருக்கும். நாங்களும் அவர்களோடு சரிக்கு சரியாக நின்று அவர்களுக்கு எதிராக கதைப்போமாக இருந்தால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. தேவன் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அமைதியாகவும் சகித்து கொண்டும் பொறுமையோடும் இருந்தது போல நாங்களும் எல்லா சந்தர்ப்பங்களையும் பொறுமையோடும் அமைதியாகவும் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல யாராகிலும் கலக வீட்டார்களாக இருப்பார்களாக இருந்தால் அந்த இடத்துல நாங்கள் ஊமைகளாக இருக்க வேண்டும். அதாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தன் நாவை அடக்குகிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்ணுக்கு விலத்தி காத்து கொள்ளுகிறான் என்று. ஆகையால் தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எந்த காரியமாக இருந்தாலுமே எங்களுக்காக யுத்தம் பண்ண தேவன் இருக்கிறார். ஆகவே நாங்கள் ஊமைகளாக இருக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் ஊமைகளாகவும், காது கேளாதவர்கள் போல இருக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் காது கேளாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஊமையாக இருக்க வேண்டுமோ அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஊமையாக இருக்கவே வேண்டும். Have a wonderful day.